ஆஸ்ட்ரோகிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி பத்தி பார்க்க போறோம். செவ்வாய் பகவான் எப்பவுமே ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 45 டேஸ் எடுத்துப்பாரு, அதாவது 45 நாள் எடுத்துப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா கடக ராசில இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் செவ்வாய் பகவான். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பயிற்சி நடைபெறுது. ரொம்ப விசேஷமான இந்த பயிற்சி நடைபெறுதுன்னு கூட சொல்லலாம். அதாவது அக்னி சர்ப்ப யோகம் ஏற்பட்டிருக்கு. அதாவது செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா சூரியனுடைய வீட்டுக்கு பெயர்ச்சி அடைஞ்சிருக்காரு. ஏன்னா அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சிம்மராசின்னும் போது சூரிய பகவானுடைய வீடு. அங்க செவ்வாய் பகவான் பெயர்ச்சி அடைஞ்சதுனால ஆல்ரெடி அங்க யார் இருக்கா, நம்ம கேது பகவான் இருக்காரு. சோ செவ்வாயும் கேதுவும் இணையது பாத்தீங்கன்னா அக்னி சர்ப்ப யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த அக்னி சர்ப்ப யோகம் நல்ல ஒரு நற்பலன்களை உண்டு பண்ணும்னு கூட சொல்லலாம். இந்த அக்னி சர்ப்ப யோகத்தால கும்பராசிக்கு 45 நாட்கள் என்னென்ன பலன்கள் நடைபெறுதுன்றத நம்ம இந்த பதிவுல நம்ம இப்ப பார்க்கலாம். கும்பராசி இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சூரிய பிரசனம் மூலமா நம்ம இப்ப பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். கும்பராசிக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல பெயர்ச்சி அடைஞ்சிருக்காரு. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கும்பராசிக்காரர்கள் யாராவது கும்பராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகலன்னு சொல்லிட்டு திருமணத்துக்கான முயற்சி இந்த 45 நாட்கள் எடுக்காம இருக்கிறது சிறப்பு. ஏன்னா கண்டிப்பா எடுத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், அதாவது அவங்க ஏதாவது அதாவது நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்குள்ள சண்டை நிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் உருவாறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால திருமணம் மட்டும் சம்பந்தமான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இந்த 45 டேஸ் பேசாம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நிறைய லவ்வர்ஸா இருந்தா வீட்டுல சொல்லி பர்மிஷன் வாங்கலாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த 45 நாட்கள் பேச்சுவார்த்தை நடத்தாம இருங்க. கண்டிப்பா உங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால அதுக்கப்புறம் நீங்க போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பா அது சக்சஸ் ஆகும். ரொம்ப நாட்களாவே வேலையில எனக்கு ஏற்றமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏற்றம் நிறைந்த ஒரு மாதமாதான் பாத்தீங்கன்னா இந்த மாதம் அவங்களுக்கு அமைய போகுதுன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப நாட்களாவே கும்பராசிக்காரர்களுக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்திருக்கும். பட் இந்த 45 நாட்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறதுனால தேவையில்லாத விவாதங்கள், அதாவது நீங்களே பாருங்க, ஸ்டார்ட் பண்ண போகுது, ஏதோ ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் போகுது அப்படின்னு நினைக்கும் போதே உள்ள நீங்களே உங்களுக்குள்ள எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்துடைய பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாரத்துக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதாவது கணவன் மனைவி பிரியறதுக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பாத்தீங்கன்னா 45 நாட்கள்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால தேவையில்லாத விவாதங்கள் பேசாம இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பு. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாட்களா கும்பராசிக்காரர்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட்காக மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. பட் இப்போ நீங்க எடுக்கிற அந்த மாத்திரைக்கான சொல்யூஷன் இந்த 45 நாட்கள்லயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எடுக்கிற மாத்திரை மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் கூட சொல்லலாம். ஏன்னா என்னதான் நம்ம டேப்லெட் யூஸ் பண்ணாலுமே கிரகங்களுடைய சேர்க்கை சரியில்லைன்னா பிரச்சனைகள் உண்டு பண்ணும். பட் இப்ப கிரக சேர்க்கை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. கும்பராசிக்காரர்கள் காற்று ராசிக்காரர்கள், அதனால உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துடைய காயத்ரி மந்திரம் உச்சரிச்சுட்டே இருங்க. அது எந்த அளவுக்கு நீங்க உச்சரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஏற்றம் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும்னு கூட சொல்லலாம். கும்பராசிக்காரர்கள் வார்த்தைகளை பேசும்போது பாத்தீங்கன்னா நீங்க காற்று ராசின்றதுனால நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளா பேசிட்டே இருங்க. அப்போ உங்களை சுத்தி பாசிட்டிவான ஒரு வைப் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஆனா இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்னால என்ன முடியல, என்னால எதுவுமே முடியல, என் வேலையில பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, நிம்மதி இல்ல, அந்த மாதிரி நெகட்டிவான வார்த்தைகள் யூஸ் பண்ணும் போது அது உங்களை சுத்தி இருந்துட்டே இருக்கும். ஆனா காற்று ராசிக்காரர்கள் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்க ஆரம்பிக்கும். சோ அதுக்காக தான் சொல்றேன், நீங்க பேசுற வார்த்தைகள்ல நீங்க விடும்போது அத ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தைகளா நீங்க பேசும்போது கண்டிப்பா கும்பராசிக்காரர்களுக்கு சக்சஸ உண்டு பண்ணணும்னு கூட சொல்லலாம். கும்பராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா
அதாவது துர்க்கை அம்மன் வழிபாடு சால சிறந்தது. துர்க்கை அம்மனை போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க. துர்க்கை அம்மன் கோயில்ல போயிட்டு 2 அகல் விளக்காவது ஏத்தி வச்சுட்டு வாங்க. முடிஞ்சா தினமும் போங்க, இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை போயிட்டு ராகு காலத்திலயாவது விளக்கேத்திட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது இந்த உங்களுக்கான வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும் கூட சொல்லலாம்.